சரியாக 365 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஒரு வருடத்துக்கு முன்பு, இந்த நாட்டில் பேசு பொருளான அப்போதைய சபாநாயகரும் இந்நாளில் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்வல மீண்டும் மீடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார். அசோக ரன்வல ஓட்டிச் சென்ற வாகனம் சப்புகஸ்கந்தையில் ஒரு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவரை மோத, உடனே மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் தூக்கி வீசப்பட, மேலதிக சேதாரத்தை தடுக்க மறுபக்கம் வெட்டி ஓட்ட முயன்ற போது நேரே வந்த கார் ஒன்றில் மோத, அதில் இருந்த இரு பெண்களும் ஒரு 7 மாத குழந்தை ஒன்றும் காயமடைந்திருக்கிறார்கள். தலை உடைந்து கால் முறிந்திருக்கக்கூடிய இவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த 7 மாத குழந்தையினுடைய தலையின் பின்புறத்திலே ஒரு வீக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த சம்பவம் பரபரப்புக்குள்ளானதன் பின்புலமே அசோக ரன்வல நடந்து கொண்ட விதம்தான். இலங்கை என்பது தினம் ஒன்றுக்கு சாதாரணமாக பல 100 வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய தேசம். அதில் ஒரு விபத்தாகத்தான் அசோக ரன்வலவினுடைய விபத்தையும் சேர்த்துவிட முடியும் என்றாலுமே, விபத்துக்கு பிறகு நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று வீல் சேர் ஒன்றில் உட்கார்ந்தவாறு தனக்கு இரத்த அழுத்தம் ஏறி இருப்பதாக சிகிச்சை பெற சென்றிருக்கிறார் அசோக ரன்வல. அதுவும் அவரே ஒரு வாகனத்தையும் ஓட்டி சென்றுதான் இதுபோல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சாமானியர்கள் யாராவது இப்படி கவனஈனமாக வாகனம் ஓட்டிக்கொண்டு விபத்துக்குள்ளாகி இரத்த காயங்கள் ஏற்படுத்தினால் எந்த கேள்வி விசாரணையும் இல்லாமல் மது அருந்தியிருக்கிறாரா என்ற பரிசோதனையை முடித்து கொண்டு கைது செய்யக்கூடிய போலீசார் அசோக ரன்வலவிடம் அப்படியான பரிசோதனைகள் எதையும் மேற்கொள்ளவில்லை என்றும், மாறாக அவர் மது அருந்தவில்லை என்றும் சர்டிபிகேட் கொடுத்தமை சமூக ஊடகங்களில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் அசோக ரன்வல கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அசோக ரன்வலவே கைதாகி இருக்கிறார். எல்லோருக்கும் பொது நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று என்னதான் சமாதானம் தெரிவித்துக் கொண்டாலும், இதுவே ஒரு சாமானியனாக இருந்தார் இந்த கைது உடனே நிகழ்ந்து மது அருந்தி இருக்கிறாரா என்ற பரிசோதனையும் நடத்தப்பட்டிருக்கும். ஆனால் நீதி கட்டமைப்பின் தாமதம் அரசு மீது அனாவசிய பழிச்சொல்லை ஏற்படுத்திவிட்டு சென்று விட்டது. அசோக ரன்வல என்ற கேரக்டர் பற்றி நாம் இங்கு கொஞ்சம் பேசியே ஆக வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசு என்பது கல்வியாளர்களால் நிறைந்த ஒன்று. புனிதமானது என்று இருந்த பிம்பத்தை அக்குவேறு ஆணிவேராக தகர்த்தவர்தான் இந்த அசோக ரன்வல. இலங்கையினுடைய 3வது அதி கௌரவ பதவியான சபாநாயகர் பதவியிலிருந்து மக்கள் எதிர்ப்பு காரணமாக வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்தவர் அவர். இல்லாத கலாநிதி பட்டத்தை தன்னுடைய பெயருக்கு முன்னால் அடைமொழியாக போர்த்தி கொண்டிருந்த அவருக்கு அக்கலாநிதி பட்டத்தை நிரூபிக்குமாறு சமூகத்தினுடைய பல மட்டங்களிலும் இருந்து அழுத்தம் ஏற்பட்டது. சபாநாயகர் பதவிக்கு எந்த ஒரு பட்டமும் தேவையில்லை, ஆனால் தன்னிடம் இல்லாத ஒரு பட்டத்தை சேர்த்து கொண்டு அந்த பதவியில் ஒட்டியிருப்பதானது அந்த பதவிக்கு செய்யும் அவமானம் என்று சமூக ஊடகங்களில் பரவலான எதிர்ப்பு கிளம்பியது. அசோக ரன்வலவோ தனக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக தன் கட்சியினரையும் குடும்பத்தையும் ஏமாற்றியிருந்தார். காசு கொடுத்து எடுத்த டிகிரியோ அல்லது ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் உண்மையில் படித்து எடுத்த டிகிரியோ எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை, நிரூபித்து காட்டுங்கள் என்று ரன்வலவுக்கு போதுமான கால அவகாசமும் வழங்கப்பட்டது. ஆனால் அவரால் இதையும் நிரூபிக்க முடியவில்லை. தன்னால் இப்போதைக்கு தன் கல்வி தகைமையை நிரூபிக்க முடியவில்லை என்று ராஜினாமா கடிதம் எழுதிவிட்டு சபாநாயகர் ஆசனத்திலிருந்து இறங்கி வந்த ரன்வல இதுவரை, அதாவது கடந்த 1 வருட காலமாக தன் கல்வி தகைமையை நிரூபிக்கவில்லை. அரசு அமைந்து வெறும் 1 மாதத்துக்குள்ளேயே சாணத்தால் அபிஷேகம் செய்த மாதிரியான இந்த நிகழ்வு அரசை வெகுவாக பாதித்தது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்றும், ரன்வல போல தான் அத்தனை பேரும் பொய்க்காரர்களாக இருப்பார்கள் என்றும் பிரச்சாரங்கள் கூட பரவின. எப்படியோ ரன்வல மிக பலத்த சேதத்தை அரசுக்கு உண்டு பண்ணிவிட்டு ஒதுங்கிக் கொண்டார். இப்படி இருந்தவர் தான் இதோ மீண்டும் விபத்து விவகாரத்தில் பேசு பொருளாகி இருக்கிறார். அன்றுகுமார திசாநாயக்க கஷ்டப்பட்டு போட்ட கான்கிரீட் அஸ்திவாரம் காய்வதற்கு முன்னர் செருப்பு காலுடன் நடந்து வந்து நாசம் செய்தது மாதிரிதான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ரன்வல போன்றோர், பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன போன்றோரிடம் எப்படி காத்திரமாக மக்கள் பணி செய்வது என்று படிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி அடிக்கடி ஏடாகுடமாய் ஏதாவது செய்து மக்கள் மத்தியில் அரசு மீது சலிப்பை ஏற்படுத்த முயல்கிறாரா அவர் என்ற கேள்விதான் எழுகிறது. இவ்வாறானவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி களைகளை அகற்றி பயணம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும்
அனுர அரசுக்கு இருக்கிறது என்பதை வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ரன்வல விவகாரம் இப்படி இருக்க, மத்திய வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து பரிபூரணமாக விடுதலை அடைந்திருக்கிறார் என்று பொதுஜன பெரமுனவுக்கு சார்பான ஊடகங்கள் கொண்டு சென்ற பொய் பித்தலாட்டம் புஸ்வானமாகி இருக்கிறது. அது என்ன அஜித் நிவாட் கப்ரால் விவகாரம்? ஐரோப்பா தேசமான கிரீஸ் 2009ஆம் ஆண்டு முதல் 2018 வரை படு மோசமான பொருளாதார பின்னடைவை சந்தித்தது. ஐரோப்பா யூனியனும் பணக்கார ஐரோப்பிய தேசங்களும் என்னதான் கிரீஸை தூக்கி சுமந்த போதிலும் அதனால் பழையபடி மீள முடியவில்லை. இப்போதுதான் அது கொஞ்சம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இருந்த கிரீஸில் 2011ஆம் ஆண்டு, அதாவது பொருளாதார வீழ்ச்சி உச்சத்தில் இருந்த போது, நம்மை போல கிரீஸ் மக்கள் அத்தியாவசியங்களுக்காக வரிசையில் நின்ற போது இலங்கையினுடைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்த அஜித் நிவாட் கப்ரால் அந்த நாட்டில் போய் 1.84 பில்லியன், அதாவது 184 கோடி ரூபாய் பெறுமதியான பிணை முறிகளில் முதலீடு செய்தார். ஆழமான கிணற்றில் காசை கொட்டுகிறோம், இது திரும்பி வரப்போவதில்லை என்று நன்கு தெரிந்தும் அப்படி ஒரு வேலையை செய்தார் கப்ரால். கிரீஸுக்கு எந்த வழியிலேனும் முதலீடுகள் தேவையாக இருந்தன. நம் நாடு 2 வருடங்களில் பொருளாதார காயங்களில் இருந்து மீண்டு எழுந்து வந்த மாதிரி அல்ல அன்றைய கிரீஸினுடைய நிலைமை. சர்வதேச நாணய நிதியத்தால் ஐரோப்பா கூட்டாளிகளின் உதவியுடன் கூட கரை சேர்க்க முடியவில்லை கிரீஸை. இப்படி ஒரு நிலைமையில் இருந்த நாட்டில்தான் கப்ரால் இந்த காரியத்தை பார்த்தார். இது தொடர்பான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு வந்தபோது அஜித் நிவாட் கப்ராலின் சட்டத்தரணிகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவிடம் வந்து தாம் ஊழல் சட்டக்கோவையில் 67(1) பிரகாரம் இதை தீர்த்து கொள்ள விரும்புவதாக சொல்ல, இதற்கமையவே நீதிமன்ற தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அதாவது கிரீஸில் தான் தோன்றித்தனமாய் முதலீடு செய்து அரசுக்கு ஏற்படுத்திய நட்டத்துக்காக முறைப்பாட்டாளர்கள் முன்வைத்த நிபந்தனையின் பேரில் அஜித் நிவாட் கப்ரால் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி முதல் அடுத்த 3 மாதங்களில் 1843 மில்லியன் 267,500 ரூபாய் 60% மத்திய வங்கியினுடைய 65911 என்ற கணக்கில் வைப்பு செய்ய வேண்டும். இந்த நிபந்தனையை அஜித் நிவாட் கப்ரால் மீறினால் ஊழல் சட்டக்கோவையின் 67(5) பிரகாரம் மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரும். இதுதான் தீர்ப்பு. அஜித் நிவாட் கப்ராலினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் 67(1) சட்டக்கோவையின் பிரகாரம் தீர்த்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளுமாறும், அஜித் நிவாட் கப்ரால் வேண்டுமென்றே அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தும் விதமாக இக்கொடுக்கல் வாங்கலை செய்யவில்லை என்றும் தமக்கு நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட முடியாது என்று தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் நீதிமன்ற தீர்ப்போ நிபந்தனைகளின் பிரகாரமே நிவாட் கப்ராலின் வழக்கு தள்ளுபடியாகிறது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கப்ராலோ தாம் சுதந்திரம் அடைந்து விட்டதாகவும் பல வருட வழக்கு முடிந்து விட்டதாகவும் அடித்து விட்டார். பொதுஜன பெரமுனவினருக்கும் அரச விரோத ஊடகங்களுக்கும் பெரும் கொண்டாட்டமாக இருந்தது கப்ராலின் ஊடக தரிசனம். கப்ரால் எந்த இடத்திலும் தனக்கு 184 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் செலுத்த வேண்டி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லவே இல்லை. உண்மையில் கப்ராலின் சட்டத்தரணி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினருடன் ஊழல் சட்டக்கோவையின் 67(1) பிரகாரம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு கூறியதால் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நிபந்தனை விதித்தது. புதிய ஊழல் சட்டக்கோவையில் இது சாத்தியம். அதாவது இப்படியான ஊழல் வழக்கு ஒன்றில் அரசுக்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்திய ஒருவர் தம் வழக்கை தள்ளுபடி செய்து விடுவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை கோர முடியும். அப்படி கோரும்போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நாடினால் நீதிமன்றத்துக்கு அறிவித்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டிக் கொள்ளும், அல்லது நிபந்தனையுடன் தள்ளுபடி செய்ய வேண்டிக் கொள்ளும். நீதிமன்ற தீர்ப்பு இந்த நிபந்தனைகள் மேற்கோள் காட்டப்பட்டு தான் எழுதப்படும். இதில் உள்ள அவல நகைச்சுவை என்னவென்றால், இந்த தீர்ப்புக்கு பின்னர் கப்ரால் நடந்து கொண்ட விதம்தான். ஊர்களில் வாழைக்குலை ஒன்றை திருடி அவமானத்துக்குட்பட்டவர் கூட 2 மாதங்களுக்கு தலை காட்ட வரமாட்டார். ஆனால் இத்தனை பில்லியன் நட்டத்தை ஏற்படுத்திவிட்டு ஊழல் சட்டக்கோவையின் பிரகாரம் நிபந்தனையுடன் வெளியே வந்துவிட்டு என்னை நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டது, சத்தியம் வென்றுவிட்டது என்று கதை பேசுகிறார் கப்ரால். கப்ராலை விட ஆச்சரியம் என்னவென்றால், கப்ரால் விடுதலையானதை அரசுக்கு எதிரான மாபெரும் வெற்றியாக பொதுஜன பெரமுனவும் ஒரு சிலரும் கொண்டாடியதுதான். இந்த நாடு வங்குரோத்தாக காரணமானோர் என்று 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம்
உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ராஜபக்சேக்களுடன் அஜித் நிவாட் கப்ராலின் திருநாமமும் கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட கப்ராலை தான் கொண்டாடுகிறார்கள். இந்த கூட்டத்திடம் அதிகாரம் மீண்டும் சென்றால் எத்தனை பயங்கரமாக இருக்கும் என்று இந்த ஒற்றை சம்பவம் ஒரு நல்ல உதாரணத்தை நமக்கு சொல்லி செல்கிறது. கப்ராலின் விவகாரத்தில் மிக முக்கிய தருணம் 2026 மார்ச் 10 ஏற்பட்டுவிடும். கப்ரால் 184 கோடி ரூபாவை செலுத்தாவிட்டால் மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்படும். சரி, அப்படி தொடரப்போவதும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களம்தான். கப்ரால் 184 கோடி ரூபாவை செலுத்தினால் இலங்கை சரித்திரத்தில் அரசுக்கு செலுத்தப்பட்ட மிக பெரும் அபராத தொகையாக இது பரிணமிக்கவும் கூடும். சரி, நிபந்தனையுடன் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் கப்ராலுக்கு கட்டுவதை தவிர வேறு வழியில்லை. ஆனால் அப்படி அவர் கட்டினால் ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு 184 கோடி ரூபாவை சம்பாதித்த விதத்துக்கு அவர் கணக்கு காட்ட வேண்டிய மற்றொரு அவலமும் ஏற்படும். என்ன செய்ய போகிறார் கப்ரால்? சமத்து பிள்ளை மாதிரி நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு 184 கோடியை செலுத்திவிட்டு டேசி பாட்டி சொன்னாங்களே வைரக்கல் மோதிரம் மூலம் வந்த பணம் என்று, அதுபோல ஏதாவது ஒரு கதையை உருட்டுவாரா அல்லது மீண்டும் வம்பு வழக்கு என்று அலைவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.